அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கக்கூடிய தெய்வம் எது? உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தெய்வம் எது? நீங்க எதை பிடிச்சா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த காலபுருஷன் 2ஆம் இடம் சொன்னாலே என்ன வரும் அப்படின்னா, குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்தையும் குறிக்கிறது எது அப்படின்னா அந்த 2ஆம் இடம். 2ஆம் இடம் நல்லா இருக்கா, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்காரா, அப்பதாங்க உங்க வாழ்க்கை சிறப்பு. எல்லாரும் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். பொதுவா ஜோதிடர்கள் கிட்ட போய் என்ன கேட்பாங்க அப்படின்னா, 2ஆம் இடத்து அதிபதி எங்களுக்கு எப்படிங்க இருக்காரு, பலமா இருக்கா, பலம் இழந்திருக்கா, என்னோட வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் வருமா, ஒரு பொருளாதாரத்துல உயர்வேனா, எனக்கான வாழ்க்கை செல்வாக்கு நான் சேர்த்துருவேனா அப்படின்னு மிகப்பெரிய கவலை கஷ்டங்கள்லாம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் கேட்கிற கேள்வி 2ஆம் இடத்தை தான் கேட்பாங்க. எனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா. அதுதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன் தான் இங்க ஆட்சி அதிபதியா இருக்காரு. இங்க சந்திரன்ற கிரகம் உச்சமடையுது. சந்திரன்னா யாரு? நம்மளுடைய அம்மா. உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் இந்த இடத்துல ஆட்சி அதிபதியா இருக்காரு. பிளஸ் சந்திரன்ற கிரகம் உச்சமடையுது. சந்திரன் அப்படின்னா யாரு? நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய மனம், இதெல்லாம் குறிக்கிறது. பெண் என்றாலே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனையும் இந்த சந்திரனையும் நம்ம சொல்றோம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுடைய பிறப்பு கட்டத்திலே, அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரிஷபராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடுன்றது மிகச்சிறப்பு. ஆல்ரெடி இவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். எப்பயுமே மகாலட்சுமி கூட வச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்களேன். எந்த இதுக்கும் குறைச்சிருக்காது. பண வரவா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், உல்லாசமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஹாப்பி. இவன் நினைச்சா மட்டும் எப்படா நடக்குது, நம்ம அப்படியே குட்டி காட்டா போடுறோம், என்னென்னவோ பண்றோம், பட் நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வர மாட்டேங்குது. நிறைய பேர் ஃபீல் பண்றதை பார்த்திருப்போம்ல. ரிஷபராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமி தாயாரு உங்க வீட்டுல உட்காந்துருக்காங்களே, அதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு? நிச்சயமா இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே எப்படி உங்களோட குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா, எதை செஞ்சாலும் பெஸ்டா செய்யணும். நமக்குன்னு ஒரு இருக்கிற இடத்த கூட மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, நமக்கான செல்வங்களை தேடிக்கணும். நாளைக்கு வாழ்க்கை, இன்னைக்கு நிலைமைய சந்தோஷத்தை பாக்குறோமா, நல்லா சாப்பிடணுங்க. இதுக்கு நிறைய பேர் திட்டுவாங்க. ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைய பத்தின கவலையெல்லாம் உனக்கு இல்லையாடா, நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க, கவலையே பட மாட்டேற, உனக்கு சாப்பிட்டா போதும், தூங்கினா போதும். கொஞ்சம் தாங்க சாப்பிடுவாங்க, ஆனா சாப்பிட்றது கூட டேஸ்டா வெரைட்டியா சாப்பிடணும். டயத்துக்கு பணக்காரவங்க எல்லாம் அப்படிதாங்க இருப்பாங்கன்னு ஒரு வார்த்தை ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரிஷபராசிக்காரவங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் நேரத்துக்கு சுட சுட சாப்பிடணும், வெரைட்டியா சாப்பிடணும், அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய இருக்கு. இவங்களாம் இனிப்பு பதார்த்தம் அவ்வளவு பிடிக்கும். அவங்களுக்கு எப்படி இனிப்பு பிடிக்குமோ அது மாதிரி அவங்களோட மனசு அப்படிதாங்க இனிமையா இருக்குங்க, அந்த மாதிரி ஆட்கள். ஆனா உங்களை எல்லாரும் திட்டுறாங்க, உங்களுக்கான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா அது எவ்வளவோ முயற்சி பண்றோம், நம்ம லைஃப்ல முன்னுக்கு வந்துடும், ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது. உங்களுக்கு என்னன்னா அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணா நீங்களா வேற லெவல். அந்த அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்காது, அதுதான் உங்களுக்கு வருத்தமா இருக்கும். என்னதான் தெரியுமோ தனிமையில இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இவ்வளவு உல்லாசங்களை அனுபவிக்கிறவங்க நீங்க தான், அதே சமயத்துல தனிமையில அனுப்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்க ஒரு மாற்றம் வேணும் இல்லையா உங்க வாழ்க்கையில. என்னதான் நான் இதா இருந்தாலுமே, இன்னைக்கு நான் கார்ல போறேங்க, ஆனா கார் இருக்கு என்கிட்டங்க, இருக்கிறதுலே லேட்டஸ்ட் அட்வான்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா, இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க போகணும்னா உங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ல. பணம் எல்லாம் வாங்குவோமா? அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஆள். அப்டேட்டிங் செம அப்டேட் ஆன ஆளுங்க. எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலகலப்பு இருக்கா, அந்த இடத்துல ரிஷபராசிக்காரன் இருக்கான்னு சொல்லலாம். ஒரு மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு வாங்கல்ல, அது யாருன்னா ரிஷபராசிக்காரங்க. நீங்க அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கான நிலையில உங்களுடைய வாழ்க்கையில ஆல்ரெடி செல்வம் கொழிஞ்சிட்டு இருக்க ஒரு ஆளு தாங்க நீங்க. இதுல இன்னும் அதீத செல்வத்தையும், கனவு வீட வேணுமா, கனவு கார் வேணுமா, கனவு வாழ்க்கைக்கு வேணுமா, வாழ்க்கை துணை வேணுமா, எல்லாமே அப்படி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்கு யார் இங்க இருக்காரு, அதோட அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத பகவான். இங்க சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். ஓகேங்களா? அப்ப நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை பிடிச்சுக்கணும். அவங்க அந்த பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மகாலட்சுமி தாயார தன்னுடைய மார்பை சூடியிருப்பார். அப்ப தாயார் என்ன பண்ணுவா, என் பிள்ளைங்க கூட நீ சப்போர்ட் பண்ணுப்பா, நீ வா சேர்ந்து நம்ம பண்ணுவோம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுப்போம். பெரும்பாலும் ஒரு பக்கம் பயங்கர ஆளு, அதுக்கு மேல தாயாரும் இருக்காங்க. நீங்க ஆல்ரெடி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதோட வீட்டினுடைய அதிபதியா மகாலட்சுமி தாயார் இருக்காரு கூடவே. இதுல 2 பேரும் சேர்ந்து அள்ளி கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், செல்வாக்கு, அந்தஸ்து, கீர்த்தி, புகழ் எல்லாத்தையும் அடையணுமா, நினைச்சோன்னே நான் ஃபிளைட்ல போகணுங்க. அதெல்லாம் எனக்கு எங்க பயணப்படணும்னு நினைக்கிறனோ, ஆனா பயணம்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அது பயணப்படணும்னு நினைச்சதுடனே ஒரு காசு வேணும்ல. திடீர்னு ஒரு ஊருக்கு போய் நீங்க ஆசைப்படுறீங்க, அந்த காசு உங்க கைக்கு வந்துடும்.
அது மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நிலை. ஒரு புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, ஒரு மனுஷால் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க யாரு? உங்களை பார்த்து பொறாமப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இவன் மட்டும் பாக்குறான், நேத்து நேரம் வந்துட்டு இருந்தான் பைக்ல வந்தா, இன்னைக்கு பார்த்தா காரு, யாரும் ஆடி கார் வச்சிருக்கான், இந்த எப்ப இன்னைக்கு 1,00,000 அப்ப அப்படின்வாங்கல்ல, அது மாதிரிதான் நம்மள பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஆட்கள். எது பண்ணாலும் பிரம்மாண்டம் தான். நம்மகிட்ட ரொம்ப கம்மியால, ஏன்னா நமக்கு 2 பேருமே பயங்கர செல்வம் குறைக்கக்கூடிய ஆள்ல நம்ம கூட இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும்? சோ அப்ப மகாலட்சுமி தாயாரையும் அதே மாதிரி நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் உங்க வீட்டுல வச்சு பூஜித்து வர்றது மிகப்பெரிய சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி திருப்பதி போயிட்டு வாங்க. புதன்கிழமையில போயிட்டு துளசி வழிபாடு எடுத்துக்கிறது, துளசி மாலை போட்டு உங்களுக்கு வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. பக்கத்துல இருக்கு, இல்லைங்க என்னால ஏழுமலையான் கோயிலுக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாதுங்க, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்ல, துளசி மாலை எடுத்துட்டு போங்க. உங்களால முடிஞ்சது போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதே ஆஞ்சநேயர் வழிபாடுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அவர் கூட இவர் இருக்காரு இல்லையா, எப்பவுமே கூட பயணப்படுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. துணை இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, மலையேறணும்னா கூட மச்சான் துணை வேணும் அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் இவருடைய துணை இன்னும் அதீத வளர்ச்சியை கொடுக்கும். எதை செஞ்சாலும் இந்த வீரம், தைரியம், வேகம் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. சோ இதை மட்டும் வழிபட்டுட்டு வாங்க. நெய்வேத்தியம் வேணும்னா உங்களுக்கு அழகா நம்மளால முடிஞ்ச 2 கல்கண்டை வச்சா கூட ஏத்துப்பாங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச கண்டிப்பா துளசி தீர்த்தம் ரொம்ப சிறப்பு. அதை வழிபட்டுட்டு போய் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, துளசி நீங்க கொடுத்துட்டு துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுல நெய்வேத்தியம் பண்றது புதன்கிழமையில உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கல்கண்டு வச்சு நெய்வேத்தியம் வச்சு பண்றது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு சக்கரை பொங்கல் ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்களாம் இனிப்பு பிரியர்கள் இல்லையா, சோ உங்களுக்கு இனிப்பான செய்தி கேட்க பண்ணணும்னா நீங்க இனிப்பை வச்சு வழிபடுங்களேன், நிச்சயமா கிடைக்கும். நன்றி.